ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது நம்பர் செக் பண்ணியிருக்கோம். ப்ரைம் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர், ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நம்ம செக் பண்ணி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அது மாதிரி இன்னும் ஒரு லாஜிக் இருக்குது, அதுதான் இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஆடம் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 12க்கான ஸ்கொயர் என்னென்னு பார்த்திங்கன்னா 144ன்னு வரும். அதை ரிவர்ஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் 441 வரும். அதே மாதிரி நம்பருக்கான ரிவர்ஸ், 12க்கான ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா 21 வரும். அதுக்கான ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 441 வரும். ஸோ நம்பரோடைய ரிவர்ஸ் ஸ்கொயரும் நம்பரோடைய ஸ்கொயர் ரிவர்ஸும் சேமாக இருந்தால், நம்பர்ஸ் ரிவர்ஸ் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 441, நம்பர் ஸ்கொயர் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா 441. இது ஆடம் நம்பர்னு சொல்கிறது. இதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம எழுதப்படும். ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு செப்பரேட் ப்ரோக்ராமாக பார்த்துருப்போம். ஸோ ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம 2 டைம்ஸ் கால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு தடவை, அதுக்கப்புறம் நம்பர் ஸ்கொயர் ரிவர்ஸை பண்ணுறதுக்காக ஒரு தடவைன்னு சொல்லி 2 டைம்ஸ் கால் பண்ண போகிறோம். அதனால தான் செப்பரேட்டாக ரிவர்ஸ்னே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம். ஸோ செப்பரேட் ஃபங்க்ஷனாக வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் இன்புட்டை கொடுத்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஜிக் நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணது தான். ஸோ அவுட்புட் வேரியபிள் ரிவர்ஸ்னு REVன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். அதில் 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயில் லூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயில் லூப்பில் n>0 கொடுத்துக்கிறோம். அதாவது நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஒயில் லூப் ரொட்டேட் ஆகும். 0க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரொட்டேட் ஆகும். அப்போ riv is equal to riv into 10 plus n%10 கொடுக்குறோம். இந்த n%10னா நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதை riv into 10ஓட ஆட் பண்ணுறோம். இது நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண லாஜிக் தான். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம், அதை ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 12லேருந்து 2 தனியாக பிரித்து எடுத்துடுறோம். பிரித்து எடுத்து அதை REVங்கிற வேரியபிளில் ஜாயின் பண்ணிடுறோம். மீதி என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். இந்த 1 தான் கிடைக்கிறதுக்கு தான் n is equal to n/10 பண்ணியிருக்கோம். அப்போ 1 கிடைக்கும். திரும்ப ஒயில் லூப் ரொட்டேட் ஆகி n>0 1>0ன்னு செக் ஆகும். அப்போ திரும்பவும் ஏற்கனவே ரிவ்வில் 2 ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரிவில் இன்ட்டு 10 + n%10, n-ல் 1 இருக்குது, அப்போ 1 தான் கிடைக்கும். அப்போ ரிவ்வில் ஏற்கனவே 2 இருக்குது. ரிவ்வில் 2 × 10 + 1 20 + 1 21 கிடச்சிரும். ஸோ 12 21 மாறிடும். ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஒயில் லூப்பு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான லாஜிக். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான லாஜிக். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்பரை நம்ம வெளியிலேருந்து இன்புட்டாக வாங்கி தான் அதை ரிவர்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இன்புட்டாக வாங்கிறதுக்காக என்னங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஃபெமிலியரான வேரியபிள்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்திக்கிட்டே வருவோம். அது மாதிரி தான் இப்போ நம்ம என்னங்கிற வேரியபிளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணி rங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். r is equal to reverse of n. அப்போ n-ல் வாங்குகிற நம்பரை ரிவர்ஸ் பண்ணி rங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, RSனால் ரிவர்ஸ் பண்ணதை ஸ்கொயர் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் r into r பண்ணுறோம். RS is equal to r into rனால் ரிவர்ஸ் பண்ணதை ஸ்கொயர் பண்ணி RS, அது NRSனே வச்சுக்கலாம். நம்பர் ரிவர்ஸ் ஸ்கொயர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் NRSனு வச்சுப்போம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? n ஸ்கொயர், என்னோட ஸ்கொயர். அப்போ n ஸ்கொயர்னால் n into n அர்த்தம். அதை nsங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த n ஸ்கொயரோட ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எதை இன்புட் அனுப்புகிறோம்? nsஐ இன்புட் அனுப்புகிறோம். n ஸ்கொயர் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணி அதை தான் NSRங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ n ரிவர்ஸ் ஸ்கொயரையும் n ஸ்கொயர் ரிவர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் அதுதான் ஆடம் நம்பர் அப்படின்னு சொல்லி மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம்.
ஸோ இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ரிவர்ஸ் ஸ்கொயரும் நம்பரோட ரிவர்ஸ் பண்ணின ஸ்கொயர் நம்பரும் அதே மாதிரி நம்பரோட ஸ்கொயர் பண்ணின ரிவர்ஸ் நம்பரும். ஸோ நம்பர் ஸ்கொயர் ரிவர்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் அது ஆடம் நம்பர், அப்படி இல்லைன்னா நாட் அன் ஆடம் நம்பர் அப்படின்னு சொல்லி நாம் பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ 12ங்கிற நம்பரை நம்ம இன்புட்டாக கொடுத்து பார்க்குறோம். 12 இஸ் அன் ஆடம் நம்பர், நம்மளுக்கு அவுட்புட் ஆகுறது. அது மாதிரி இப்போ 14 கொடுத்து பார்க்குறோம். 14 இஸ் நாட் அன் ஆடம் நம்பர் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேனுவல் செக் பண்ணி பார்க்குறோம். இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இப்போ எண்ணுக்கான வேல்யூ 12ன்னு கொடுக்குறோம். அதை ரிவர்ஸ் பண்ணுறோம், ஆறுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ரிவர்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஸோ r = 21 ஸ்டோர் ஆகும். அடுத்தது எண்ணை ஸ்கொயர் பண்ணுறோம். எண்ணை ஸ்கொயர் பண்ணுறோம்னா எண்ணில் வேல்யூ 12 இருக்குது. 12 × 12 144ன்னு என்எஸில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது என்ன பண்ணுறோம், என்எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறோம். என்எஸ்ஆர்னால் என் ஸ்கொயர் ரிவர்ஸ். அப்போ என் ஸ்கொயர் ரிவர்ஸ்னால் 144 ரிவர்ஸ் பண்ணினா 441 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இன்புட்ஸ் யூஸ் பண்ணி வேறு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என் ரிவர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் என்ன ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் அது 21 இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணுறோம். 21 × 21 அது 441 கிடச்சிருக்கு. ஸோ என் ரிவர்ஸ் ஸ்கொயரும் 441, என் ஸ்கொயர் ரிவர்ஸும் 441. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 441 = 441. அப்போ இது வந்து ட்ரூ அப்படிங்கிறதுனால திஸ் அன் ஆடம் நம்பர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் செக் பண்ணிக்கலாம், எதெல்லாம் வந்து ஆடம் நம்பர் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.